கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிற தேவன். நம்மை கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். நம்முடைய கனிகள் நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பல வேளைகளில் நாம் பல முயற்சிகள் எடுத்து பல பிரயாசங்களை பட்டு கனிகளை காண முடியாதபடிக்கு இருக்கலாம், கனி கொடுக்க முடியாதபடிக்கு இருக்கலாம், கனிகளை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு இருக்கலாம், அறுவடை காணக்கூடாதபடிக்கு இருக்கலாம், தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை புரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டதினால நம்மை கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அந்த கனி நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏதோ ஒரு சில காலங்கள் மாத்திரம் கனி கொடுக்கிற வாழ்க்கை அல்ல. ஏதோ ஒரு சில காலங்கள் மாத்திரமே நாம் ஆசீர்வாதங்களை காண்பதல்ல. நித்திய காலமாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற கடைசி நாள் வரையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்கிற கனி நிலைத்திருக்கும். நம்மை கர்த்தர் கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றி நாம் கனி கொடுக்கிறவர்களாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை வைக்க வல்லவர். கடைசி நாள் வரையில், இந்த உலகத்தில் வாழும் கடைசி நாள் வரையில் நாம் கனி கொடுக்கிறவர்களாயும் நாம் கனி பெறுகிறவர்களாயும் அறுவடைகளை காண்கிறவர்களாயும் கர்த்தர் நம்மை மாற்றுவார். நிலைத்து நிற்கிற வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் சூழ்நிலையை தெரிந்து கொண்டிருக்கிறேன், உங்கள் போராட்டத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேன், உங்கள் அங்கலாய்ப்பை தெரிந்து கொண்டிருக்கிறேன், உங்கள் முயற்சிகளை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் படுகிற பிரயாசங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் நித்திய காலமாய் கனி கொடுப்பீர்கள். உங்கள் கனி நிலைத்திருக்கும். கலங்காதிருங்கள், திகைத்து போகாதிருங்கள் என்று கர்த்தர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்கிறார். இந்த நாளிலே நீங்கள் பலவிதமான முயற்சிகள் எடுத்து தோல்விகளை சந்தித்து உள்ளத்திலே தோய்வுகள் ஏற்பட்டு போயிருக்கலாம், உள்ளத்திலே சோர்வுகள் இருக்கலாம். என்று நான் கனி கொடுப்பேன், என்று நான் கனி பெற்றுக்கொள்வேன், என்று என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரும், என்று நான் அறுவடைகளை காண்பேன் என்று நீங்கள் கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை ஏற்படுத்தினேன். நீ கனி கொடுப்பாய், உன் கனிகள் நிலைத்திருக்கும். நீ கனி பெறுவாய், நீ பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கும். நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து இந்த நாளில் சொல்கிறார். கலங்காதீர்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள், கனிகளையும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் அப்படியே உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், நீர் எங்களை புரிந்து கொண்டீர், நீர் எங்களை அறிந்து கொண்டீர், எங்கள் சூழ்நிலையை அறிந்து கொண்டீர், எங்கள் போராட்டங்களை அறிந்து கொண்டீர், எங்கள் நிலைமைகளை அறிந்து கொண்டீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சூழ்நிலைகளை, போராட்டங்களை, பிரச்சனைகளை, உபத்திரவங்களை, பாடுகளை நீர் அறிந்து கொண்டிருக்கிறீர். எங்கள் வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாய், கனிகளை சுதந்திரிக்கிறவர்களாய், கனிகளால் நிரப்பப்படுகிறவர்களாய், அறுவடைகளை காண்கிறவர்களாய் வாழ்க்கை நீர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். நீர் மாற்றுவீர் என்பதை விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீரே எங்களை நடத்தும். ஆசீர்வதியும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நிச்சயமாய் நித்திய காலமாய் கனி கொடுப்பீர்கள். நீங்கள் அறுவடைகளையும் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.